அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குடிமையியல் பகுதியில் சமகால உலகில் மக்களாட்சியின் முக்கியத்துவம் என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 3ன்னு கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே ஸ்வீக்ஸில் 2 டெஸ்ட்டு நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இது 3வது டெஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். 1. அமெரிக்க மக்களாட்சியில் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1787. உலகில் பல்வேறு புரட்சிகள் நடந்துச்சு. அமெரிக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, இந்தியாவில் பெரும் புரட்சி, இதுபோல் நிறைய புரட்சிகள் ஏற்பட்டுச்சு. இந்த புரட்சிகளுக்கெல்லாம் முன்னோடி அமெரிக்க புரட்சி தான். இந்த அமெரிக்க புரட்சி தோன்றி 1776 அமெரிக்கா விடுதலை பெற்றது. அப்படி விடுதலை பெற்ற பிறகு தனக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1787 ஏற்றுக்குச்சு. அடுத்த கொஸ்டின், முதலில் வயது வந்தோர் வாக்குரிமையை, அதாவது யுனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ், வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய நாடு நியூசிலாந்து. உலகில் முதல்ல அந்த வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய நாடு எதுனா நியூசிலாந்து. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவர் வாக்களிக்க, தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு வாக்களிக்க தகுதியான வயது தான் வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயதை பூர்த்தி செய்த அனைவரும் வயது வந்தோர் வாக்குரிமைன்னு இந்தியாவில் நம்ம சொல்கிறோம். அதான் யுனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் சொல்கிறோம். அப்படி முதலில் வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய நாடு நியூசிலாந்து. அடுத்த கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவில் வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய ஆண்டு 1994. தென்னாப்பிரிக்காவில் இந்த வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கிய ஆண்டு எப்போனா 1994 தான். அதுக்கு அடுத்த கொஸ்டின், உலக வங்கியின் தலைவர், அதாவது வேர்ல்டு பேங்க், உலக வங்கியின் தலைவர் எப்போதும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருப்பார் அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்தவராக தான் இருப்பார். அடுத்த கொஸ்டின், சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட ஆண்டு 1991 டிசம்பர் 31. இப்போ நம்ம யூஎஸ்ஏன்னு சொல்கிற மாதிரி யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட வருஷம் 1991 டிசம்பர் 31 கலைக்கப்பட்டுடுச்சு. அந்த சோவியத் யூனியன் சிதறுண்டு போச்சு. அடுத்த கொஸ்டின், மக்களாட்சி என்பதன் அடிப்படை கொள்கை, அரசியல் சுதந்திரம். மக்களாட்சி அப்படின்னா எல்லாருக்கும் அரசியல் சுதந்திரம் கிடைக்கணும். இங்கே 3 விதமான சுதந்திரம் இருக்குது. அரசியல் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், சமூக சுதந்திரம் இருக்குது. ஆனால் மக்களாட்சியின் அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது அரசியல் சுதந்திரம். அப்போ மக்களாட்சி பற்றிய ஒரு சரியான கோட்பாடை சொன்னவர் யாருன்னா அமெரிக்க அதிபரான அப்ரஹாம் லிங்கன் தான் சொன்னார். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் சொன்னார். மக்களால், மக்களுக்காக, மக்களை நடத்தக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் எதில் வருதுன்னா அரசியல் சுதந்திரத்தின் மூலமாக கிடைக்குது மக்களுக்கு. அடுத்த கொஸ்டின், சீனாவில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு 1958 முதல் 1961 வரை. இந்த இடைப்பட்ட காலத்தில் சீனாவில் மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின், மக்களாட்சியில் யாருடைய மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது? குடிமக்களுடைய மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது. ஏன்னா மக்களாட்சி என்பதன் பொருளே மக்களால், மக்களுக்காக, மக்களை நடத்தக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. அப்போ அதில் யாருக்கு அதிக மதிப்பு இருக்குன்னா மக்களுக்கு தான், அதாவது குடிமக்களுக்கு தான் அதிக மதிப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின், 1950ஆம் ஆண்டு வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கிய நாடு இது இந்தியா. நமது இந்தியாவில் குடியரசு நாடாக மாறினது எப்போ அப்படின்னா 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு ஆச்சு. அந்த நாளிலிருந்து தான் நமக்கு என்ன ஆச்சுன்னா வயது வந்தோர் வாக்குரிமையை நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், 1931 வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய நாடு இது இலங்கை. நமது அண்டை நாடான இலங்கையில் எப்போ வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கினாங்கன்னா 1931 வழங்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் இராணுவ ஆட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு 1990. நமது அண்டை நாடான பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ், இந்த 2 நாடுகளும் இராணுவ ஆட்சியிலிருந்து எப்போ மக்களாட்சிக்கு மாறுச்சுன்னா 1990. அடுத்த கொஸ்டின், ஈராக்கில் சதாம் ஹுசைன் அதிபரான ஆண்டு மற்றும் அவருடைய ஆட்சி என்ன ஆட்சி அப்படின்னா 1979 மற்றும் சர்வாதிகார ஆட்சி. ஈராக்கில் அதிபராக இருந்தவர் சதாம் ஹுசைன். அவர் எந்த ஆண்டு பதவியேற்றார் அப்படின்னா 1979 பதவியேற்றார். அவர் என்ன மாதிரியான ஆட்சி நடத்தினார்னா சர்வாதிகார ஆட்சி, டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தார். அடுத்த கொஸ்டின், அமெரிக்க ஈராக் போரின் போது ஐநாவின் அதிபராக இருந்தவர் கோஃபி அனன்
அமெரிக்க ஈராக் போர் போது எப்போ யார் அதிபராக இருந்துச்சு, ஐநா சபைக்கு அதிபராக இருந்தவர் யார் அப்படின்னா கோஃபி அன்னான். அடுத்தது மியான்மர் அல்லது பர்மா. மியான்மரில் மக்களாட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு 1962. பர்மாவில் அல்லது மியான்மரில் மக்களாட்சி முடிவுற்ற ஆண்டு 1962. அடுத்த கொஸ்டின், 1944 வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். பிரான்ஸில் வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய ஆண்டு 1944. அடுத்த கொஸ்டின், 1955 வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கிய ஆசிய நாடு மலேசியா. மலேசியாவில் 1955 வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஐநா சபைக்கு அதிகப்படியான நிதியை வழங்கும் நாடு இது அமெரிக்கா. யுஎஸ்ஏ தான் ஐநாவுக்கு அதிகப்படியான நிதியை வழங்குது. அடுத்த கொஸ்டின், ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 5. 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்குது ஐநா பாதுகாப்பு சபைக்கு. செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு 5 நிரந்தரமான உறுப்பு நாடுகள் இருக்குது. அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னா வீட்டோ பவர் இருக்குது, அதாவது நெகட்டிவ் ஓட், எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் இருக்குது, அதான் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டோ பவரை கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் 5 உறுப்பு நாடுகளுக்கு அது இருக்குது. அடுத்தது, ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 10 நாடுகள். நிரந்தரமான உறுப்பு நாடுகள் 5, நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் 10. இவர்களுடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள் தான் இந்த நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளுடைய பதவிக்காலம். அடுத்த கொஸ்டின், ஈராக்கில் சதாம் ஹுசேன் தலைமையில் இருந்த கட்சி பாத் கட்சி, அதாவது பாத் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈராக்கில் சதாம் ஹுசேன் தலைமையில் இருந்த கட்சி என்ன கட்சி அப்படின்னா பாத் கட்சி அல்லது பாத் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்த கொஸ்டின், பெண்களுக்கு வாக்குரிமை வழங்காத இஸ்லாமிய நாடு. கடைசி வரைக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்காமல் இருந்த ஒரு நாடு எதுன்னா சவுதி அரேபியா. ஆனால் 2015 அந்த நாட்டில் வாக்குரிமை வழங்கப்படுது. அல்லது இப்போ கடைசியாக வாக்குரிமையை வழங்கிய நாடு எதுன்னு, பொதுவாக நாடு எதுன்னு கேட்டால் சவுதி அரேபியா. கடைசியாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய இஸ்லாமிய நாடு எதுன்னு கேட்டாலும் சவுதி அரேபியா. எந்த ஆண்டு வழங்கினாங்க அப்படின்னா 2015 வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், குவாமே நிக்ருமா எந்த நாட்டை சேர்ந்தவர்? கானா நாட்டை சேர்ந்தவர். குவாமே நிக்ருமா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கானா நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின், தேசிய ஜனநாயக கட்சி எந்த நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சி? மியான்மர் அல்லது பர்மா. தேசிய ஜனநாயக கட்சி எந்த நாட்டை சார்ந்த கட்சி அப்படின்னா மியான்மரை சார்ந்த கட்சி இது. அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு நிதி கழகத்தில், அதாவது IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இந்த கழகம் இதில் உறுப்பினராக உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 185 நாடுகள். இந்த IMFல எத்தனை நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா 185 நாடுகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ராபர்ட் முகபே என்ற வெள்ளை சிறுபான்மையினர் சுதந்திர போராட்டத்தை நடத்திய நாடு ஜிம்பாப்வே. ராபர்ட் முகபே என்ற வெள்ளை சிறுபான்மையினர் சுதந்திர போராட்டத்தை நடத்திய நாடு ஜிம்பாப்வே. அடுத்த கொஸ்டின், மெக்சிகோ சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1930. மெக்சிகோ சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1930. அடுத்த கொஸ்டின், பாகிஸ்தானில் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப் இராணுவத்தின் மூலம் ஆட்சியை கவிழ்த்த ஆண்டு அக்டோபர் 1999. பாகிஸ்தானில் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப் இராணுவத்தின் மூலம் அங்கே ஆட்சியை கவிழ்த்த ஆண்டு எப்படின்னா அக்டோபர் 1999. அடுத்த கொஸ்டின், ஜிம்பாப்வே வெள்ளை சிறுபான்மையினரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1980. இப்போ ஜிம்பாப்வே எந்த ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னா 1980. அதிலிருந்து அங்கே என்ன கட்சி இருக்குன்னா ZANU-PF அப்படிங்கக்கூடிய இந்த கட்சி தான் அங்கே ஆட்சி பண்ணுது. அடுத்த கொஸ்டின், ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் முடிவுற்ற ஆண்டு 1945. ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம், காலனைசேஷன் எப்போ ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா 1945 முடிவுற்றுச்சு. என்ன காரணம் அப்படின்னா 1939 தொடங்கிய 2ஆம் உலகப் போர், 1945 இந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்சுது. 2ஆம் உலகப் போர் முடியும் போதே ஆசிய நாடுகள்லையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் இங்கே என்ன முடிவுற்றுறது அப்படின்னா காலனி ஆதிக்கமும் கூடவே முடிவுற்றுச்சு. அடுத்த கொஸ்டின், ஐநா சபையில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை
மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னா 193 உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்த ஐநாவின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்குது. சரிங்களா? சரி மாணவர்களே, இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த வினாக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யாருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அவர்களும் பயனடையட்டும். நன்றி.